நான் சொல்லிருக்கிறேன் ஹாலிஸ்டிக் ஹெல்த் கேர்னா என்ன? இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் எல்லாமே, சுத்தம்ல இருந்து தூய்மையில இருந்து சுகாதாரத்துல இருந்து ஊட்டச்சத்துல இருந்து சுற்றுச்சூழல் எல்லாமே சேர்ந்துதான் ஹாலிஸ்டிக் ஹெல்த் கேர்ல இருக்கு. அது சுத்தம் மிக 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 முக்கியமானது ஒன்று. ஆனா இதுல அதிகமா பெண்கள், ஏன்னா அவங்களுக்கு வீட்டுல ஒரு கழிப்பறைகள் கிடையாது. இது அடிப்படை பிரச்சனை. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் அடிப்படை பிரச்சனை இதுதான், கழிப்பறைகள் கிடையாது. நான் பல கூட்டங்களை சொல்லியிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு குடிசை கூட இருக்கக்கூடாது, அத்துணையும் நல்ல வீடுகளாக, அத்துணை வீட்லயும் கழிப்பறைகளை கட்டணும். இது அரசாங்கம் முழு செலவு அரசாங்கம் ஏத்துக்கும். கழிப்பறையை கட்டினாலே, அது சுத்தத்தை வைத்தாலே தமிழ்நாட்டில் உள்ள பாதி சுகாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும், பாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். கழிப்பறைகள் கட்டு எவ்வளவு ஒரு பெரிய செலவாக போறது கிடையாது. நல்ல கழிப்பறையை கட்டினா 12,000 15,000 ரூபாய்க்கு செலவு பண்ணலாம். இது அரசாங்கம் முழு செலவு அரசாங்கம் ஏற்றுக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு இதை கட்டாயமா ஆக்கணும். வீட்டுல கழிப்பறை இருந்தாதான் உங்களுக்கு ரேஷன் கார்டு ரெனியூவல் பண்ணுவோம். ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டா நிச்சயமா செய்வாங்க. அதுக்கு முழு உதவியும் அரசாங்கம் செய்ய போறது. நன்றி. அடுத்தது இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் சின்னையாவுக்கும் என் மாலை இனிய வணக்கம். ஐயா, 3 வயது முதல் 5 வரையிலான கல்வி, அது குறித்து சுகாதாரத்தை பத்தி பேசலாம். கல்வி நான் நல்லதுங்க ஐயா, திருநெல்வேலியில பேச போறேன். சரிங்க.